ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதா கிப்லி. இதுதான் இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக கிப்லிங்கிற வேர்டு வந்துட்டு ஒரு அனிமேட்டட் இமேஜை கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்துட்டு சேட் ஜிபிடியில் இலவசமாக யார் வேணாலும் இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிப்ளிஃபைங்கிற ஒரு ஆப்ஷனை அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இமேஜ் அதில் அப்லோட் பண்ணி கிப்ளிஃபையாக மாற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம அதில் கேட்டோம்னா அதுவே அனிமேட்டட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி காலத்துலலாம் ஒரு இமேஜை அனிமேட் பண்ணணும், ஸோ எடிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம அது மாதிரி எடிட்டர் தேடி போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு ஏஐ வந்துட்டு அதுக்கு அடுத்தபடிங்க உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஏஐ அப்படி என்னங்க இருக்குது அதில் அப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி இதை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு நம்ம கமெண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு அனிமேட்டட் பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜை வந்து கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இதுக்காக நமக்கு எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸும் நம்ம படிக்க தேவையில்லை, பயங்கர ஹார்ட் ஒர்க் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், இந்த சாட் ஜிபிடி ஆப்பில் அப்லோட் பண்ணி நம்ம வாங்கிடலாம். ஸோ இது இன்னைக்கு எப்படி ட்ரெண்ட் ஆகிருக்குதுன்னா, கப்புள்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதை அனிமேட்டடாக கமெண்ட் பண்ண பார்க்கும்போது அந்த அனிமேட்டட் இமேஜ் வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இது எக்ஸெப்டே பண்ணல. இந்த கிப்லிங்கிற இந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகணும். இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் அந்த செயலையே முடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. சர்வர் ஓவர்லோட் ஆயிடுச்சு. இந்த சேட் ஜிபிடிங்கிறதே நம்ம ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம என்ன கேட்குறோமோ அந்த சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த இது வந்துட்டு அதோட செயல்திறன் குறைஞ்சு போச்சு. சில நேரத்தில் இமேஜ் எல்லாம் ஜென்ரேட் ஆகாம பாதியோடு நின்று போயிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஊழியர்களே ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. கண் முழிச்சு ரொம்ப நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு அந்த சிஇஓவே சொல்லியிருக்காங்க. இந்த கிப்ளிஃபை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, எங்களால் முடியல அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஒரு மன்னிப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. இது வந்துட்டு நம்மளை மட்டும் இல்லைங்க, அரசியல்வாதிகளையும் விட்டு வைக்கல, அவங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இமேஜ். நாங்களே பண்ணி பார்த்தோம், உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறோம். ஒரிஜினல் இமேஜ் இது, அது அனிமேட்டட் அந்த கிப்ளிஃபை பண்ண இமேஜ். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்க. ஒரிஜினல் இமேஜை பார்க்கறத விட அந்த அனிமேட்டட் இமேஜ் வந்துட்டு ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ இதனால தான் இது இந்த காலத்தில் மொபைல் யூஸ் பண்ணுற அத்தனை பேர்த்தையும் கவர்ந்து இழுத்துருக்குது. ஸோ பொதுவாகவே சோசியல் மீடியாஸில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, லைக் வாங்குறது, இதுதான் இந்த ஜென்ரேஷனாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதை பார்த்தோன்னே இன்னும் இது அட்ராக்ட் ஆகிடுச்சு. அப்படி தான் எல்லாரும் ஒரே நேரத்தில் அக்சஸ் பண்ணி இந்த சர்வரை ஓவர்லோடு பண்ணி விட்டாங்க. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு பார்க்கணும்னா ஏஐ அப்படிங்கிறது ஒரு கூட்டம் ஒன்று சொல்லுது, ஏஐ வந்துட்டா நம்ம ஒர்க்கெல்லாம் ரொம்ப நிறைய பேருக்கு ஒர்க் கிடைக்கும், அதாவது வேலையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏஐ வந்துட்டு ஒரு வேலையை ஈஸியாக பண்ணி கொடுக்க தான் வழி சொல்லுதே தவிர அது வந்துட்டு எங்கே வேலையை அதிகப்படுத்தி கொடுக்கறது? கேட்குறவங்க ஏன்னா போய் இருந்தால் என்ன வேணான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்குது. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு மெஷின் இருந்தால் அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. காலம் போக போக என்ன பண்ணுச்சு, அந்த மிஷினை அட்வான்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டட் ஆக்குறானுங்க. அதுக்கு ஒரு மிஷினுக்கு ஒரு ஆளை போட்டாங்க. அது எதுக்காக? சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு, சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவே என்ன போக போக அதுவே தேவையில்லை, ஓவரால் சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தரை போட்டாங்க. மிஷினே ரோபோட்டிக் மாதிரி எல்லா வேலையும் அதுவே செஞ்சுக்குது. ஸோ மனுஷனோட வேலையை படிச்சிருச்சு. ஸோ இதில் இந்த ஏஐ வந்துட்டு அதுக்கும் மேலேங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க்கெல்லாம் எடிட் பண்ணுறது, ப்ரோக்ராம் பண்ணுறது, ஆக்சுவலாக கோடிங் போடுறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஒரு கமாண்டை கொடுத்தா போதும், அடுத்த 2-3 செகண்டில் அது கொண்டு வந்து கொடுத்துருது. ஸோ இது பல பேர் பல நைட்டாக உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறத ஈஸியாக தட்டி தூக்கிடுது பார்த்தீங்களா? இது மனுஷனுடைய வேலையை ஈஸியாக ஆக்கியிருக்கு. அதே சமயம் மனுஷனுடைய வேலையை குறைச்சிருக்குன்னு சொல்லலாம். வேலை தேவைப்படுற ஆட்களோட எண்ணிக்கையை குறைச்சிருக்குது. இது மனுஷனோட வளர்ச்சியா இல்லை வேற என்னவோ தெரியல. நம்ம டெக்னாலஜி வந்துட்டு மனுஷன் உருவாக்குனாதான் அது மனுஷனே திரும்ப தாக்குது. ஸோ இதுதான் இந்த காலத்தில் புரிஞ்சுக்க முடியல. இதை பற்றி கண்டிப்பாக சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் ஆள் கொடுங்க. நம்ம இது மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஏஐயோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அனிமேட்டட் வெர்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணி பார்த்தா அது எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, உங்களை அது எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு, இதை கொடுங்க. அதை பற்றி நாமளும் பேசுவோம்.